இந்த பிரின்ஸ் உணவகத்தில் வந்து 4 இட்லி சாப்பிடாதீங்க மக்களே, சாப்பிடவே சாப்பிடாதீங்க. நாங்கள் 3 நேரமும் சாப்பிட்ற சாப்பாட்டை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். இறைச்சி கொண்டு அப்படியே பிரித்து இதுக்குள்ளே வச்சு இப்படி எடுத்து நாங்கள் வரும்போது அந்த பகுதியில் ஒரு விபத்து மக்களே. 560 ரூபா தான் நாங்கள் காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு செலவாயின செலவு. பருப்பு இருக்குது, கோழி இருக்குது, உருளைக்கிழங்கு பிரட்டல் இருக்குது. எவ்வளோ சமையல் கலைஞர்? 45 years. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பெவனீசன். இன்று 26ஆம் நாள் 5ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் வவுனியா மாவட்டத்தில் வவுனியா நகர பகுதியில் இருக்கிற ஒரு விடுதியில் இன்று பகல் வேளையில் காணொளி பதிவுக்காக நாங்கள் கந்தபுரம் அந்த ஊருக்கு போகிறோம். ஒரு ஊர் காணொளி, அதை விட அந்த பகுதியில் ஒரு காணி விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னார்கள். அதை பதிவு செய்ய போகிறோம். அதை பவனீசன் உலகம் என்ற யூடியூப் தளத்தில் நீங்கள் பார்க்கலாம். அங்கே பதிவு செய்து போட்டு இன்றைய நாள்லேயே நாங்கள் யாழ்ப்பாணம் ஊர் நோக்கி வெளிக்கிட போகிறோம். இன்றைய நாள் இந்த காணொளியில் நாங்கள் என்ன உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம்டா, இன்று நாங்கள் 3 நேரமும் சாப்பிட்ற சாப்பாட்டை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். வவுனியா நகர பகுதியில் காலை வேளையில் ஒரு உணவு சாப்பிட்டா எவ்வளவுக்கு சாப்பிடலாம், என்ன மாதிரி அந்த உணவு இருக்குன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்வேன். அப்படியே நாங்கள் காணொளி பதிவுக்கு போய் வந்து திரும்ப வீடு நோக்கி போவோம். யாழ்ப்பாணம் நோக்கி போகும்போது மத்தியான சாப்பாடு சாப்பிடுவோம். மத்தியான சாப்பாடு நாங்கள் எதேர்ச்சியாக போய் ஒரு கடையில் சாப்பிடுவோம். அந்த கடையில் அந்த சாப்பாடு எப்படி இருக்குது, என்ன விலைன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கு பிறகு வீடு நோக்கி போகும்போது இரவு சாப்பாடை நாங்கள் எங்கேயாவது பயணத்தில் சாப்பிட்டா அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்படி இல்லை வீட்டை போனேன்னு சொன்னால் அந்த 2 நேர சாப்பாடும் எங்கெங்கே சாப்பிட்டேன்னா என்ன விலைன்றதை சொல்வேன். கூடுதலாக ஏன் சொல்கிறேன்டா, கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வரும்போது, யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி போகும்போது இந்த வவுனியா பகுதியில் நின்று சாப்பிட்டுட்டு போகணுமென்று நிறைய பேர் வந்து நின்று சாப்பிட்டு போவார்கள். அப்படியானவர்கள் இந்த மாதிரி கடைகளை தேர்வு செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்கு. மற்றபடி இது கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் அல்ல. இப்போ நான் இங்கே இருந்து என்னுடைய பயணத்தை தொடங்க போகிறேன். போய் காலை சாப்பாடு சாப்பிடுவோம். வாங்குவோம். காலை சாப்பாடு என்ன சாப்பிடுவோம்? பிட்டா, இடியப்பமா, தோசையா, இட்லியா? இட்லிக்கு நல்ல ஒரு கடை தேடுவோம். வாங்குவோம். சரி மக்களே, வெளியில் வந்தாச்சு. மத்தியானமாகையில் காலை வேளையை தான். வெக்கை இருந்தாலும் இந்த காற்று வீசுறதால எங்களால் அந்த அதிகமான வெக்கையை உணர முடியலன்னு சொல்ல முடியாது. சாதுவாக இல்லை, சூடு தெரியுது. அங்கே போவோம். இதில் ஒரு கோயில் இருக்கு பாருங்க. கடவுள் எல்லாரையும் நல்லா காக்கணுமென்ற வேண்டுதலோடு நாங்கள் எங்களை காக்கிறதுக்கான காலை சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். காலை வேளையில் வவுனியா மணிக்கூட்டு போகிற சந்தியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாகன நெரிசல் உண்டு. சரி, இப்படியே போய் காலை சாப்பாடு சாப்பிடுவோம். ஆகலைன்னு சரி, முதலாவது சாப்பாடு, அதாவது காலை சாப்பாட்டை இதில் இருக்கிற உணவகத்தில் சாப்பிடுவோம். என்ன பேர் உணவகத்துக்கு? பிரின்ஸ் உணவகம், உயர்தர சைவ உணவகம். வாங்குவோம். காலை சாப்பாடு இட்லி 3 வாங்குவோம்னு யோசிச்சு நாங்கள் 4 வாங்கின அப்புறம் தான் தெரியுது 3 வாங்கியிருக்கலாம். வந்து பெரிய இட்லியாக இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இட்லி எப்போ நல்லாவே இருக்கும். எனக்கு இட்லி நல்லா பிடிக்கும். காலை சாப்பாட்டுக்கு அதாவது சுறுசுறுப்பாக இருக்கணுமெண்டா இட்லி சாப்பிடலாம். நான் நிறைய இடத்த பார்த்துருப்பேன். இதில் விலை இருக்குது பாருங்க. இதில் இருக்குது ஒரு இட்லி 70 ரூபா. 70 ரூபாண்டா 7 28, 280 ரூபா ஒரு ஆளுக்கு. பரவாயில்ல, நல்ல விலைக்கு நல்ல சாப்பாடு. காசும் வந்துடுது பாருங்க. இதில் 560 ரூபா.
280 250 560 ரூபாய் தான் நாங்கள் காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு செலவாயின செலவு. மக்களே, நாங்கள் வந்து இட்லி வாங்கி 4வது இட்லியை சாப்பிட மாட்டாமல் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இங்கே வருங்க, இதையும் காட்டிடுங்க. ஒன்று சாப்பிடாம, ஒன்றில் அரைவாசிக்கு மேலே என்ன சாப்பிடாமே இருக்குது. அப்போ நான் அப்படியே சும்மா கொஞ்சம் பேசி தான் இருக்கிறேன். நாங்கள் வந்து என்ன சாப்பிடுவோம்னு கேட்க, இட்லி இருக்குன்னா இட்லி சாப்பிடுவோமான்னு ஜிந்தனமோன்னு சொன்னான். அப்போ நானும் சரி என்று போட்டு எத்தனை சாப்பிடுவோம்னு கேட்க, 3 இல்லை 4 சொன்னேன். ஏன்னு கேட்டால் இவர் வளமையாக 4 தானே சாப்பிட்றவர். சரியா, பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அங்கே 4 இட்லி பண்ணி சாப்பிடுவார். அதே இதில் இவர் சொல்லிப்பட்டார். பிறகு இன்னொரு காரணம் சொன்னதுக்கு சொல்கிறேன். சரி, என்ன சொன்னதுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறேன். அங்கே அதில் பிரின்ஸ் ஹோட்டல்னு போட்டால் அதுலேயும் 4 தானாங்க, அதுலேயே 4 தானே இருக்குது. அதால் தானே 4ன்னு சொன்னது. நான் இதை சாப்பிட்டு தான் விழும்புவேன். சரி, வீணாக்க மாட்டேன் சாப்பாடு. எங்கே பாருங்க, வீணாக்கி போட்டேன். அட நீ பேயாம எடுத்தா கொஞ்சம், நீ ஒன்று எடுக்க ஒன்று உள்ள சொன்ன எனக்கு. ஏங்க மக்களே, அது நித்திரையில இருக்கு உன் தெரியுது. சகிந்து மக்களே, சாப்பிட்ட அனுபவத்தில் சொல்கிறேன். வவுனியா நகர பகுதியில் இருக்கிற இந்த பிரின்ஸ் உணவகத்தில் வந்து 4 இட்லி சாப்பிடாதீங்க மக்களே, சாப்பிடவே சாப்பிடாதீங்க. 3 தான் சாப்பிடுங்க. என்னென்னு சொல்லுவாங்க, 4 சாப்பிட இல்லாது. விலைக்கு அதிகமான உணவாக எங்களுக்கு தெரியுது. இப்போ நாங்கள் வேறு இடங்களில் போய் காலை சாப்பாடு சாப்பிடும்போது இருக்கிறத விட நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறோம். இன்றைக்கி நல்ல சாப்பாடு சாப்பிடணுன்றது தான் எங்கள் நோக்கமே. அதனால் எங்களுக்கு திருப்தியாக இருந்தது. வந்தால் ஒரு 3 வேண்டி சாப்பிடுங்க, 4 வேண்டி போட்டு ஒரு சில பேர் 5 சாப்பிடுவீங்க, அது வேறு. சரி, இப்போ நாங்கள் அடுத்த பதிவுக்கு போகிறோம். இனி மதிய சாப்பாட்டில் வச்சு உங்களை சந்திக்கிறோம். பள்ளிக்கூடம் விட்டுருது, நேரம் 1:39. மத்தியான சாப்பாடு சாப்பிடுவோம். நம்ம எங்கே சாப்பிட்றது? இதில் 1:40 ஆச்சு, இதில் 1:35 காட்டு. எது பிள்ளை மணி கொடுக்க வரும். பாருங்க மக்களே, பள்ளிக்கூடம் வர நேரம் என்பதால் சரியான வாகன நெரிசல் இந்த பகுதியில். காலை சாப்பாடு முடிச்சுட்டு கந்தபுரத்துக்கு போய் ஒரு காணொளி பதிவு செய்து கொண்டு வந்து இப்போ யாழ்ப்பாணம் நோக்கி போகிறோம். இந்த வவுனியாவுக்குள்ளே தான் ஒரு மதிய உணவகம் தேடணும். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஓமந்தையை தாண்டதுக்கு முதல் தேடணும். ஏன்னா நேரத்தை பாருங்க, 2:43 சாப்பிட்ற நேரத்தை பார்த்தீங்களா? அவ்வளோ ஓடி திரிய வேண்டியதாக இருக்குது. சில பேர் பார்த்துட்டு எங்கே சுற்றுறாங்களடாப்பா, சாப்பிடாம தான் சுற்றி கொண்டு இருக்கிற மக்களே. கணிதம் எனக்கடாமல் போகிறோம். ஏதாவது சாப்பாட்டு கடை நீங்கள் சொல்கிறதுக்கு இருந்தாலும் சொல்லுங்க. உங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். நேரம் 2:45. நாங்கள் இப்போ குறுக்கால போய் தான் யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் இருக்கிற போகிறோம். இந்த பகுதியில் ஒரு உணவகம் இல்லை. நாங்கள் வவுனியா நகர பகுதிக்கு போனால் ஒரு உணவகத்தை தேடி பிடிக்கலாம். ஆனால் இதால் போவோம். எதர்ச்சியாக போகிற உணவகம் தான், எங்கேன்னு தெரியல, பார்ப்போம். சரி, இப்போ இந்த சந்தையால் வலப்பக்கம் திரும்பி போவோம். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது யாழ்ப்பாணம் போகிற வீதி இல்லை, இது மன்னார் போகிற வீதி. மன்னார் வீதி. இப்படியே போய் சந்தையால் இடப்பக்கம் திரும்பி போவோம். போய் உணவகத்தை தேடி பிடிப்போம். என்ன சாப்பிடுவோம்? சோறு காரி சாப்பிடுவோமே. நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதிக்கு வந்தாச்சு. இதில் இருக்கிற உணவகங்கள் கூடுதலாக அந்த கொத்து, பீட்சா, பர்கர், பிரியாணி அப்படி தான் இருக்குது. எங்களுக்கு அப்படி சாப்பாடு இன்றைக்கு வேண்டாம். ஏண்டா நாங்கள் சரியாக வறுமையில் இருக்கோம். ஏன்னா நாங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்து வந்துட்டோம்.
இடத்துல நிறைய கடைகள் இருக்குது. நாங்கள் அதில் நிப்பாட்டையில் இப்படியே இந்த பக்கமாக போவோம். போய் இதில் இருக்கிற ஏதாவது ஒரு கடையில் சாப்பிடுவோம். ஆனால் கடை இருக்குமோ தெரியலை. எனக்கு தெரிஞ்சு உங்கள் போகிறமோ தெரியலை. குளிர்னு வச்சுக்கி 3 மணி ஆக போகுது. இதில் ஒரு உணவகம் இருக்குது. ஓ, கண்டுட்டீங்களோ? இதுதான் நாங்கள் சாப்பிட வந்திருக்கிற கடை. அதில் எழுதிட்டு பாருங்கோ, வேல் கார் வாஷ் அண்ட் கஃபே என்று. சரி மக்களே, மத்தியான வேலை, ஆனால் மாலை என்று தான் சொல்லணும். மத்தியான சாப்பாடு இல்லை. எல்லோரும் மத்தியானம் சாப்பிட்டுட்டு இந்த நேரம் ஏதாவது தேநீரோடு ஏதாவது சாப்பிட்ற நேரம் என்ன. நாங்கள் மத்தியான சாப்பாடு நினைச்சு கொண்டு மாலை வேளையில் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கிறோம். ஐயா, இதை விட இது தாண்டிக்குளம். தாண்டிக்குளத்தில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். நாங்கள் இப்போ கோழி சாப்பாடு வாங்க போகிறோம். 2 கோழி சாப்பாடு வாங்கி சாப்பிட போகிறோம். 2 கோழி சாப்பாடு, பெரிய கோழி துண்டாக தான் கிடக்கு. சாப்பிடுவோம். சுடு சாப்பிடு பாப்போம். பருப்பு இங்கே பாருங்க, பருப்பு இருக்குது, கோழி இருக்குது, உருளைக்கிழங்கு பிரட்டல் இருக்குது. சரியா, குழம்பு நல்லா இருக்கும் போல இருக்குது. ஏன்னா அந்த சிவந்த குழம்பு மாதிரி தெரியுது. எதுக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் தங்கம். பிறந்த ஊர்? என் ஊர் சொந்த ஊர் ஆட்டன், கொட்டகலை. எவ்வளோ காலம் இங்கே சமையல் செய்கிறீங்க? நான் ஒரு 1 இயர். எவ்வளோ காலம் சமையல் கலைஞர்? 45 இயர்ஸ். இங்கே வந்து ஒரு ஆண்டா? நான் வவுனியாவுக்கு வந்து 45 வருஷம். எங்கள் வவுனியாவில் அங்கே இருக்கிறீங்க? வாடி வீடு, ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அங்கேயா இருக்குது? அதில் இருந்தது. பிறகு மாறி மாறி நிற்கிறது. என்னென்ன சாப்பாடு இங்கே இருக்குது? இங்கே நூட்லிஸ், ரைஸ் அண்ட் கறி, ஃப்ரைட் ரைஸ், கொத்து, சீ ஃபுட், பரோட்டா, சப்பாத்தி. ஒவ்வொரு நாள் நிறைய பேர் வருவேன். நிறைய பேர் வருது. இப்போ நாங்கள் வந்த நேரமே நிறைய பேர் இருந்தது. ஒரு பிரதான வீதி ஆண்டி இருக்குது, அதை நிறைய பேர் வந்து. இது நீங்கள் சமைச்சதா? சரி சரி. எத்தனை பேர் சமையல் கலைஞர்? சமையல் 3 பேர் நிற்கிறோம். நீங்கள் தான் பிரதானம்? செப். சரி சரி. சந்தேகங்கள் இருந்தால் என்ன கிளம்பும்? ரைட், கட்டாயம். சரி. இறைச்சி துண்டு அப்படியே பிரித்து இதுக்குள்ளே வச்சு இப்படியே எடுத்து இறைச்சி நல்லா வேகி அது இந்த சுவை நல்ல தரமாக இருக்கும். அது எனக்கு வெள்ளைச்சோறு உண்மையிலே பிடிக்காது. உனக்கு பிடிக்குமா வெள்ளைச்சோறு? வெள்ளைச்சோறு பிடிக்குமா? அதாவது இந்த சிவத்தை பச்சை அரிசி அதில் முன்னுக்கு எழுதி இருந்தது கார் வாஷ் அண்ட் ரெஸ்டாரண்ட் என்ன. அப்போ அது பயனுள்ளதாக இருக்குமா? இதுக்கு ஏன் சொல்லுங்க, கார் கழுவ வாரவர்கள் இதுலேருந்து சாப்பிட்டு போவார்கள். நாங்கள் ஒரு 4-5 நாளைக்கு முன்னே நிறைய எடுத்து சாப்பிட்டுனாங்க. அங்கே அரிசி அவையாமல் இதெல்லாம் அரிசி நல்ல பதமாக இருக்குது, பருப்பு நல்ல பதமாக இருக்குது. உருளைக்கிழங்குஞ்சு பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா அவிஞ்சிருக்குங்க. அவிஞ்சிருக்குல்ல, நல்லா அவிஞ்சிருக்கு. இந்த கோழி கறி வைக்க சின்ன சின்ன வட்டி போட்டு வச்சா அது சாப்பிடக்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுவோம். இது ஒரே தான் எடுத்து சாப்பிட முடிஞ்சது. நான் எங்கெண்ட குறையுது என்னடா? அங்கே பாருங்க, அவன் வச்சு சாப்பிட்றான். நான் அந்த கோழி முழுமையாக சாப்பிட்றேன். இப்போ கறியாக சின்ன சின்ன வெட்டி இருந்தால் அதை இப்படி எடுத்து ஒன்றா சாப்பிடுவோம். சரி மக்களே, இங்கே வந்து கோழி சாப்பாடு சாப்பிட்டு நாங்கள் ஒரு கோழி சாப்பாட்டுக்கு நாங்கள் கொடுத்த காசு 500 ரூபா, 2 கோழி சாப்பாட்டுக்கு 1000 ரூபா. ஆனால் வழமையாக 600 ரூபாவை தான். அப்போ பவனீசன் உங்கள்கிட்ட முகத்தை பார்த்து 100 ரூபா உரைச்சிருக்கிறார்கள் ஒன்று நீங்கள் கேட்கலாம். இல்லை, எங்களுக்கு இதுவே பெரிய திருப்தி. ஆனால் இன்னும் மரக்கறி அதிகமாக இருக்குமா? இப்போ 600 ரூபான்னு சொல்லும்போது அதில் மரக்கறி கறிகள் அதிகமாக இருக்குமாம். அதை உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறேன். அடுத்தது நாங்கள் சாப்பிட்டுட்டு தயாராகும்போது படப்பிடிப்பாளர் என்ன பேர் ஜிந்தன் சொல்கிறார், இந்த கடையை வழியாக ஞாபகம் வச்சுருக்கட்டுமா, இங்கே வந்து சாப்பிடலாம். சத்தியமாக அந்த வார்த்தை சொன்னி தானே? சரி, ஏனெண்டா எங்களுக்கு அது திருப்தியாக இருக்குது. இப்போ வந்து சாப்பிட்டதில் அதிகமான அந்த என்ன சொல்கிற சில இடங்களில் சாப்பிட்டா ஒரு விதமான ஒரு ஒரு மாதிரியான தன்மை இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், இது கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் இல்லை. வரும்போது இந்த இடத்த நான் சாப்பிட்டேன்னா எனக்கு ஓரளவு திருப்தியாக இருந்ததுன்றதை இந்த இடத்த பதிவு செய்து கொண்டு இப்போ நான் அடுத்த கட்டமாக போகிறேன். அடுத்தது ஜிந்தனுக்கு கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு ஓரளவு உரைப்பு தான், அந்த பெருசாக தெரியலை. நான் வீட்டையே உரைப்பேன்னு தான் சொல்கிறேன். நான் இந்த உரைப்பை விரும்புகிறவர்கள் எல்லாம் தெரியும் தானே, உரைப்பாக சாப்பிடணும்னு யோசிக்கணும்.
அப்படியானவர்களுக்கு இது பிடிக்கும். ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தற்ற நாச்சுவையும் ஒவ்வொரு மாதிரி. எனவே எதிர்காலத்தில் நீங்கள் வந்து சாப்பிட அல்லது இதுக்கு முதல் சாப்பிட்டு இருக்கிறீங்களோ எப்படி இருக்குது அல்லது எப்படி இருந்ததுன்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. இப்போ நாங்கள் வீட்டை போவோம். சரி, நாங்கள் வீடு நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வரும்போது அந்த பகுதியில் ஒரு விபத்து மக்களே. அந்த விபத்து எப்படி சொல்கிறேன்னு தெரியல. முச்சக்கர வண்டி பெரும் சேதம். முச்சக்கர வண்டியினுடைய முன்பக்கம் சரியா என்ன சொல்கிறது, அது ஓட்டுநர் என்ன பாடோ தெரியாதுன்ற அளவுக்கு முன்னுக்கு சேதப்பட்டிருக்குது. அடுத்தது அந்த பகுதியில் ஒரு மாடு ஒன்று அட்டிப்பட்டு மூக்குக்குள்ளால் அந்த மாட்டை பார்க்கவே, அதை சொல்லவே எனக்கு தெரியல. அது அப்படி மாடு இறந்துடுது, பார்க்கவே பாவமாக இருக்குது. அது எனக்கு அதை எப்படி வெளிப்படுத்துறது, அப்படி சொல்கிறேன்னு தெரியல. பக்கத்தில் ஒரு பெரிய பேரவுது இந்த டிப்பர் நிற்குது. எனக்கு தெரிஞ்சு டிப்பர் தான் இந்த மாட்டுக்கு அடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏனெண்டா முச்சக்கர வண்டி அடித்து மாடு அப்படி சேதப்படாது. அதை பார்க்கவே நான் கிட்டவே போகல உண்மையை சொல்ல போனேன். நாங்கள் வரும்போதே அங்கே யாருமே இல்லை, ஓட்டுநரையெல்லாம் ஏற்றியாச்சுது. காவல்துறையினர் வாரதுக்காக தான் பார்த்து கொண்டிருந்தவர்கள். அதைத்தான் நாங்கள் இப்போ கடந்த வாரம் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. சரி மக்களே, அவதானம். சரி மக்களே, இப்போ கிளிநொச்சி நகர பகுதிக்கு வந்துட்டோம். நேரம் 5:04. இனி இப்படியே வீட்டை போக போகிறோம். இனி இரவு சாப்பாடு சாப்பிட தேவையில்லை, வீட்டை போயே சாப்பிடலாம். ஆனாலும் போகும்போது அந்த கிளிநொச்சியில் இருக்கிற நாங்கள் ரோல் சாப்பிட்ற கடையில் கொஞ்சம் ரோல் வாங்கி கொண்டு போவோம். கோழி ரோல்ண்டு ஒவ்வொரு நாளும் தங்கச்சி அவங்களுக்கு சொல்லி இன்னைக்கு வேண்டிக்கிட்டு வரீங்களா என்ன என்று கேட்டுட்டால் வேண்டிக்கிட்டு போவோம்.